என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. சிவா பெரிவா என்னப்பா, சங்கரா சம்போ மகாதேவா. சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள், அதுலேருந்து இன்னைக்கு திரிமூலரை பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப பெரிய சாப்டர் இல்லை, ரொம்ப சின்ன சாப்டர் தான். அதனால் 90% இதில் இருக்கிறத பூரா நான் சொல்லியே ஆகணும். இம்பார்ட்டண்ட் தான் அவர் கொடுத்துருக்கிறதே. சீடர்களுக்கு இடமில்லாதவர் ஞானியாவார், உயர் நூல்களை இயற்றாதவர் ஞானியாவார், சிறந்த மந்திரங்களை பாடாதவர் ஞானியாவார், தெய்வத்தையும் போற்றாதவர் ஞானியாவார், வேதாந்தத்தை விளக்காதவர் ஞானியாவார், உலகை மாயை என்று எண்ணுபவர் பலர் ஞானியாவார், மெய்யை கண்டவர் ஞானியாவார், கண்டதை விண்டிலார் ஞானியாவார். இதை எழுதினது சிவா பெரிவா. இந்த மாதிரி சிறந்த நிலையை அடையறதுக்கு துறவிகளோ ஞானிகளோ எத்தகைய வாக்குகளையும் உலகிற்கு கொடுத்துருக்காவா? உலகிற்கும் தெய்வங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். எனினும் இவர்கள் இந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு முந்திய தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அருள் வாக்குகளையோ வேதாந்தத்தையோ அளித்திருக்கலாம், அல்லது அளிக்காமலும் இருந்திருக்கலாம். உன்னத நிலையை அடைந்து விடுவார்களேயானால் யாவும் அற்றுப்போய் விடுவதென்பதை வாசகர்கள் உணர வேண்டும். இப்ப கதைக்கு வரலாம். விண்ணுலகத்திலிருந்து தெய்வ சாதுவாக பூவுலகில் அவதாரம் எடுக்க நேர்ந்தவர் திருமூலர். இவர் யாரோட படிச்சாரா? சிவகணங்களுக்கிடையே நந்தி பகவானுடைய மாணவர்களுள் இவரும் ஒருவர். இவருக்கு டீச்சர் யாருன்னா நந்திகேஸ்வரர். அடேங்கப்பா. வடக்கே கேதாரத்திலிருந்து ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் தங்கி தெய்வங்களை தரிசனம் பண்ணிக்கொண்டே தென்னாட்டை அடைந்தார் திருமூலர். கடைசியா கோமுக்தீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கிற திருவாடுதுறைக்கு வந்துட்டார். திருவாடுதுறை என்பது கும்பகோணத்துள்ள ஒரு க்ஷேத்திரமாகும். நந்திகேஸ்வரர் அதுதான் முக்கியம். நந்திகேஸ்வரருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த கோவிலில். இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருக்கார். பக்கத்தில் ஊரில் உள்ள சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு மந்த வெளியில் மாடுகள்லாம் மேயும் அந்த இடத்துல மூலன் அப்படிங்கிற ஒரு இடையன் செத்து போய் கிடக்கான். அப்படியே மாடு மேய்க்கிறவன் அவன் செத்து போய் கிடக்கான். அவனை சுற்றி மாடுகள்லாம் நின்று அழுதுன்ருக்கு. அந்த பிரேதத்தை பார்த்து மோப்பம் பண்ணுறது, அப்படியே கண்ணீர் விடுறது, இடையன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இவர் அப்படியே வந்தவர் பசுக்களோட துயரத்தை பார்த்தார். இதை எப்படியாரும் நம்ம போக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு பரமேஸ்வரன்ட்ட வேண்டிக்கிறார். அப்போ தன்னோட உடலை என்ன பண்ணுறார், ஒரு மர பொந்தில் பத்திரப்படுத்தி வச்சுடுறார். இவரோட ஆத்மா இடையனோட உடலில் பிரவேசம் ஆயிடுத்து. இடையன் புழைச்சின்னுட்டான் அப்படிங்கிறத பசுவெல்லாம் தெரிஞ்சிட்டுது. அதுகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அங்கே இங்கேயும் ஓடுறது, மேய ஆரம்பிச்சு கொடுத்து. சூரிய அஸ்தமனம் நெருங்கின்னு இருக்கு. மாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து சாத்தனூர் கிராமத்துக்கு போயின்னு இருக்கு. இடையரும் பின்னாடியே போகிறார். இடையவர் யார்? நம்ம திருமூலர் தானே இடையவர். உண்மையான மூலன் தான் செத்து போயாச்சே. ஒவ்வொரு மாடும் அவளோட ஆற்றுக்குள்ளே தானே அப்படியே போயிடுறது. தெரியும் இல்லையா அதுகளுக்கு. அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த மாடெல்லாம் போகிறத பார்த்துட்டே வரார். ஞாபகம் பூரா சிவன் மேலே தான் இருக்குது அவருக்கு. பரமசிவனிடத்தில் மனசெல்லாம் பறி கொடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் மூலன் என்ற மாஜி இடையன். அவரோட மனைவி பார்க்குறா, என்ன இது
இவர் இப்படி சித்த பெருமை பிடிச்ச மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டுன்னு பக்கத்தில் போய் தொட போகிறார் அவரை. போனாக்கா அவர் பின்னாடி போகிறார். அவர் தொடர வார்த்தை பார்த்துட்டு இவர் பின்னாடி போகிறார். ஐயோ நம்மளை தொட வராளே இவ அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒதுக்கிக்கிறார். தன்னோட ஆம்படையாரோட குணத்தை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆறுது. என்ன எதுன்னு கேட்குறா. அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. உடனே பஞ்சாயத்துக்காராள்கிட்ட போய் சொல்கிறா இவ. அவளே இவரை பார்க்குற. உடனே அவள்லாம் சொல்லிடுறா, உன் ஆம்படையா துறவரம் போட்டு. அவளுக்கும் தெரியல உன் ஆம்படையா வந்து துறவரத்தை கொண்டுட்டான், இன்னுமே அவனை ஒன்றும் பண்ண முடியாது, நீ உன்னோட சுற்றத்தாரோட சந்தோஷமா நீ இருந்துன்று அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிடுறா. அவ்வளோதான். அன்றைக்கி ராத்திரி பக்கத்தில் இருந்த ஒரு பிள்ளையார் கோவிலில் தூங்கிட்டார் இடையர். வெடி காலம்பரை எழுந்திருந்து மந்தவெளிக்கு போகிறார். தன்னோட உடம்பு வேணுமே போகிறார், தன்னோட சொந்த உடலை எடுத்துக்கிறதுக்காக. அங்கே போய் பார்த்தா மரப்பொந்தில் அவரோட உடம்பே காணோம். என்னடா அது தன்னுடைய இப்போ என்ன பண்ணுறது, தன்னோட உடம்பு இல்லையே அப்படின்ட்டுன்னு கோமுக்தீஸ்வரரை திருவாரூருக்கு போயிட்டார். அங்கே போய் கேட்குறாரு வணங்கி பகவான்கிட்டக்க, ஏன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் தான் உன்னோட உடலை மறைச்சி வச்சுட்டேன், நீ இந்த உலகம் நிரம்பி வந்திருக்க, நீனு இந்த உடம்போடையே நெடுங்காலம் என்னோட தியானத்தில் அமர்ந்து அதுக்கப்புறமா நீ கைலாயத்துக்கு வா அப்படின்னு அசிரீரி மூலமாக அவருக்கு ஆன்சர் கொடுத்துட்டார். மூலன் என்ற இடையனுடைய உடம்பு நிரந்தரமாக இருக்க வேண்டியதாகிடுத்து, வேறு வழியே இல்லை. பகவானுடைய ஏத்துண்டார் திருமூலர். மறுபடியும் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான்கிட்ட மறுபடியும் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன சொல்கிறாருனாக்க, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நூல்கள்லாம் எழுதின்னு இருக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கோமுக்தீஸ்வரர் அன்னைக்கு டெய்லி தரிசிப்பார். அங்கே வடமேற்கு மூலையில் ஒரு அரச மரம் இருந்தது, அதன் கீழே உட்காந்துப்பார். சிவஞான அப்படி எதை பார்த்தாலும் அவருக்கு சிவனோட ஞாபகம் தான், வேறு ஞாபகம் கிடையாது. அந்த தியான வளர்ச்சியிலேயே அவருக்கு 3000 தமிழ் பாட்டு எழுதிட்டார். சிவனை நினைக்கிறது தான், வேற ஒன்றும் பண்ணலை. அவர் 3000 பாட்டுக்களை எழுதினார். அந்த பாடல்களில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4 பாதங்களையும் பேசுகின்ற திருமந்திரம் அடங்கி இருந்தது அந்த நூலில். அந்த 3000 பாடல்களை முடிச்சாச்சு. கையலைக்கு போயிட்டார். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் முதலிய மூவரும் உலகிற்கு அவதார மகான்களாக வந்தது போல திருமூலரும் ஒரு அவதார மகானா தெய்வ சாதுவா வந்தார். நன்றி, வணக்கம்.